Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா OnePlus 10R இந்த ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சோர்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லுவோம் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, கஸ்டமைசேஷன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போகிறோன்னே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோன்னே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் ஆம்பியன்ட் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஆல் டேன்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் ஆயிரும். இதை நீங்கள் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோன்னே பார்த்தீங்கன்னா கிளாக் ஆன் ஆம்பியன்ட் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் போதும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. டேட்டு டைமில் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெதரை நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஃபிங்கர்பிரிண்ட் அனிமேஷன். ஃபிங்கர்பிரிண்ட் அனிமேஷன் இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபிங்கர்பிரிண்ட் அனிமேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் போதும் நிறைய ஃபிங்கர்பிரிண்ட் அனிமேஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்பர் 3, ஹாரிசான் லைட். இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் பர்சனலைசேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹாரிசான் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் நிறைய கலர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இது செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிஸ்பிளேயோட சைட்லலாம் அந்த லைட்டு டிஸ்பிளே ஆகும். நம்பர் 4, கேன்வாஸ் AOD அண்ட் லாக் ஸ்க்ரீன். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் பர்சனலைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டாக வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போய் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வால்பேப்பர் செட் ஆயிரும். நம்பர் 5, சிஸ்டம் கஸ்டமைசேஷன். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனால் போதும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆப்போட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐகான் ஷேப்பை, ஆப் ஐகான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ட்ராவர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, வைஃபை தத்தரிங். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வைஃபை தத்தரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட் அ டைம் வந்து ஹாட்ஸ்பாட்டையும் வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் வைஃபை ஆஃப் ஆகுது, வைஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வைஃபையை ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் 7, வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த 2 ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி முடிச்சா போதும். இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ அதிகமாக பார்க்குறவங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 8, ஸ்வைப் டவுன் ஃபங்க்ஷன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா OnePlusோட ஷெல்ஃப் வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சாலே போதும் நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 9, டபுள் டேப் டு லாக். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணால் லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணோன்னே டபுள் டேப் டு லாக் எனேபிள் ஆயிரும். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணால் போதும் ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஆகிக்கும். நம்பர் 10, ஹோம் அண்ட் லான்ச்சர் லேஅவுட். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஐக்கானோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ஐக்கானோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப் நேம்ஸ்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லான்ச்சர் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் ட்ராவரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தோட பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.